வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி என்ன அப்டேட் அப்படின்னா டிஆர்பி எஸ்ஆர்பி பற்றி. டிஆர்பி ரிசல்ட் முன்னாடி வருமா, எஸ்ஆர்பி ரிசல்ட் முன்னாடி வருமா அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். இப்போ எஸ்ஆர்பி பார்த்திங்கன்னா ப்ராசஸிங்கில் இருக்குன்றது நமக்கு இப்போ தெரியப்படுத்தியிருக்காங்க. அது வந்துட்டு அப்படி போடலை, ப்ராசஸிங்கில் இருக்குது. எதுனா டிலே அப்படின்னா நோட்டிஃபிகேஷனுக்கு முன்னாடி ப்ரொமோஷன் கொடுக்காதனால இப்போ எல்லாருக்கும் ப்ரொமோஷன் வந்து ஆல்ரெடி ஒர்க் பண்ணிகிட்ருக்கவங்களுக்கு ப்ரொமோஷன்லாம் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு பேலன்ஸ் என்ன வேக்கன்சி இருக்குன்றதுக்காக தான் இவ்வளோ டிலே ஆகிருக்குது. இன்னும் அந்த ப்ராசஸிங்கில் தான் இருந்துகிட்ருக்காங்க. ஸோ வந்துட்டு எஸ்ஆர்பி ரிசல்ட் வந்த பிறகு டிஆர்பி வருமா, இல்லை டிஆர்பி முன்னாடியே வந்துடுமா அப்படின்ற ப்ராசஸ். டிஆர்பிலையும் அதே இது தான். எல்லாருக்கும் வந்துட்டு அசிஸ்டண்ட்டுக்கெலாம் வந்துட்டு செக்ரட்டரி ப்ரமோஷன் கொடுத்தது பிறகு தான் அதாவது நோட்டிஃபிகேஷனில் அவங்க வேக்கண்ட்டுன்றது கொடுக்கணும். மோஸ்ட் ஆஃப் த சொசைட்டியில் அது மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. அந்த வெரிஃபிகேஷன் ப்ராசஸ் தான் இப்போ போயிட்டுருக்குது. கண்டிப்பாக ரிசல்ட் வராது அப்படின்லாம் இல்லை. யாரும் பேனிக்லாம் ஆக வேணாம், பயப்பட வேணாம், ஸ்ட்ரெஸ்ஸாலாம் ஆக வேண்டாம். நம்ம நார்மலாகவே இருக்கலாம். நம்ம ஒரு எக்ஸாம் எழுதுகிறோம், இதுதான் வேலை அப்படின்றத விட ஒரு எக்ஸாம் எழுதுகிற எல்லாருக்குமே என்ன தோணும் அப்படின்னா, அடுத்த எக்ஸாம் கிளியர் பண்ணி இந்த விட கொஞ்சம் நம்மளை அப்கிரேட் பண்ண தான் நமக்கு தோணும். இப்போ குரூப் 4 எழுதி ஒரு வேலைக்கு போயிட்டோம்னா அதுக்கப்புறம் என்ன தோணும், குரூப் 2 எழுதுவோம், அதுக்கு ப்ரிப்பேர் பண்ணுவோம், அந்த வேலைக்கு போவோம் அப்படின்னு நமக்கு சர்வீஸ் மைண்டு தான் இருக்கும். ஸோ குரூப் 2 எழுதி போயிட்டால் குரூப் 1க்கு ப்ரிப்பேர் பண்ணுவோம், குரூப் 1 சர்வீஸ் பண்ணுவோம் அப்படின்றதாக இருக்கும். அதனால் டிஆர்பி ரிசல்ட்டு வந்து நம்ம டிசிபி பேங்க் போனாலும் சரி, யூசிபி போனாலும் சரி, இல்லை சொசைட்டியே போனாலும் சரி, ஏதோ ஒன்று ஏர்ன் பண்ணுன்றதுக்காக கண்டிப்பாக கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதுகிற யாரும் போக மாட்டாங்க. நம்ம சர்வீஸ் பண்ணணும். அந்த சர்வீஸில் போயிட்டு நம்மளை அதாவது ஒரு நிலைத்தன்மையோட வேலை பார்க்கணும். நம்மளை அப்கிரேட் பண்ணிக்க தான் நம்ம பார்ப்போம். நம்மளை அப்டேட் பண்ணிகிட்டே இருப்போம் எப்போதுமே. ஸோ நம்ம ஒரு எக்ஸாம் ரிசல்ட் வரல, லேட் ஆகுது அப்படின்றத வச்சு நம்ம பயப்பட வேணாம். நம்மளை வந்துட்டு டீமோட்டிவேட்லாம் ஆக வேணாம். நம்ம மோட்டிவேட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் எக்ஸாம் இப்போ ஏற்கனவே வந்துட்டு எனக்கு தெரிஞ்சு வந்துட்டு ஏற்கனவே நான் அந்த டிஆர்பி எக்ஸாமில் வந்துட்டு கிளியர் பண்ணி சொசைட்டியோ இல்லை பேங்க்கோ அந்த மாதிரி ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கவங்க தான் அதிக பேர் வந்துட்டு இந்த தடவை டிஆர்பி எக்ஸாமும் எழுதியிருக்காங்க. இன்டர்வியூ வந்திருக்காங்க. அந்த மாதிரி ஏற்கனவே இருக்கிறவங்க அப்புறம் வரவங்க அப்போ எதுக்காக அப்படின்னா, லாஸ்ட் டைம் வந்துட்டு அதிகமாக வந்துட்டு சிசிபி வந்துட்டு கால் வரல, நோட்டிஃபிகேஷன் அறிக்கையெல்லாம் விடல. இப்போ இந்த தடவை வந்துட்டு சிசிபி வந்திருக்காங்க. அப்போ சொசைட்டிலேருந்து நம்ம சிசிபிக்கு மாறணும் அப்படின்னு நினைக்கிறோம் இல்லையா? அதே மாதிரி தான் இப்போ சிசிபிலேருந்து நம்ம வந்து ஒரு குரூப் 1 பாஸ் பண்ணணும், குரூப் 2 பாஸ் பண்ணணும், நம்ம அதில் போய் ஒர்க் பண்ணணும், சர்வீஸ் பண்ணணும் அப்படின்ற மைண்ட் செட் தான் எல்லாருக்குமே இருக்கும். நகர்ந்து வந்து நம்ம ஒரு ஜாபுக்கே போனாலும் நம்மளை அப்டேட் பண்ணிவிட்டு நம்ம அடுத்த வேலையை தானே பார்க்குறோம். ஸோ ரிசல்ட் வர்றதுக்காக நம்ம ஸ்ட்ரெஸ் எடுத்துக்க வேணாம். கண்டிப்பாக ரிசல்ட் வரும். இப்போ வந்துட்டு டிஆர்பி வருமா, எஸ்ஆர்பி வருமா அப்படின்னா, எஸ்ஆர்பி தான் கண்டிப்பாக ஃபஸ்ட்டு வரும். எஸ்ஆர்பி வந்துட்டு முடிச்சுட்டு தான் ஆர்சிஎஸ் என்ன பண்ணுவாங்க, எஸ்ஆர்பி ப்ராசஸை முடிச்சுட்டு தான் டிஆர்பிக்கு வருவாங்க. எஸ்ஆர்பி ரிசல்ட் வந்த பிறகு தான் டிஆர்பிக்கு ரிசல்ட் வரும். ஆல்ரெடி எஸ்ஆர்பி எக்ஸாம் ஃபஸ்ட்டு நடந்தது இல்லையா, அது முடிஞ்சு டிஆர்பி எக்ஸாம் பண்ணது. எஸ்ஆர்பியில் எக்ஸாமில் வந்துட்டு செலக்ட் ஆகி ஒரு லிஸ்ட்டு கூப்பிட்டு இன்டர்வியூ அட்டன் பண்ணாங்களே, ஃபஸ்ட்டு அதுதான் நடந்தது. அதுபோல் அடுத்தது தான் அந்த எஸ்ஆர்பிக்கு உள்ள இன்டர்வியூ ப்ராசஸ் முடிச்சு அடுத்தது தான் டிஆர்பிக்கு இன்டர்வியூ ப்ராசஸ் நடந்து முடிஞ்சிருக்கு. இப்போது அதுக்காக தான் எல்லாமே வந்துட்டு டிஆர்பியில் வந்துட்டு ரிசல்ட் வந்து ஃபைனல் ரிசல்ட்டுன்றது ஃபைனல் ரிசல்ட் அப்படின்றது முடிஞ்சிருச்சு, ரெடியாக இருக்குது. ரிசல்ட் அப்படின்றது லிஸ்ட் ரெடியாக இருக்குது. எஸ்ஆர்பியோட ரிசல்ட் ரிலீஸ் பண்ண அந்த 1 or 2 டேஸில் டிஆர்பியோட ரிசல்ட் கண்டிப்பாக ரிலீஸ் பண்ணிடுவாங்க. அப்படி நம்ம இப்போ சொசைட்டி வேலைக்கு போகிறவங்க திரும்பவும் ட்ரை பண்ணுவாங்க. டிஆர்பியில் சொசைட்டி வேலைக்கு போனால் நம்ம டிஎன்பிசி எழுதலாம், குரூப் 4 எழுதலாம், எம்ஹெச்சி கோர்ட் எக்ஸாம் எழுதலாம் அப்படின்னு எல்லாத்துக்கும் ட்ரை பண்ணுவாங்க. ஸோ நம்ம பயப்பட வேணாம். நம்மளை அப்டேட் தான் பண்ணணும். அப்டேட் பண்ணிகிட்டே இருந்தால் நம்ம வந்துட்டு மேலே போயிட்டே இருக்கலாம்.
நம்ம இந்த இடத்துலயே இருந்துடணும் அப்படின்னு நினச்சா அந்த இடத்துலயே இருக்க முடியாது. நம்ம அப்டேட் பண்ணிக்கிட்டே தான் இருக்கணும் கண்டிப்பாக. நம்ம வந்து பாசிட்டிவாக நினைக்கணும். நம்ம வந்து கிடைக்குதோ கிடைக்கலையோ நம்ம உயர்வாக நினச்சிட்டே இருக்கணும் நம்மளை எப்போதுமே. ஒரு உயர்ந்த இடத்தையே நோக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு அந்த உயர்ந்த இடத்துக்கு போகிறதுக்கான வழி தானாகவே உண்டாகும். தானாகவே உண்டாகும். ஸோ நம்ம அந்த உயர்ந்த இடத்தையே பார்த்துட்டே இருக்கணும். அந்த அந்த நம்மளோட கோல் என்ன, எதுக்காக வந்துட்டு நம்ம கவர்மெண்ட் ஜாபு கவர்மெண்ட் எக்ஸாமுன்னு வந்தோம், நம்ம சர்வீஸ் பண்ண வந்திருக்கோம். நம்மளோட எய்ம் என்ன, நம்ம என்ன சர்வீஸ் பண்ண போகிறோம், இந்த மக்களுக்கு என்ன பண்ண போகிறோம், நமக்கு என்ன பண்ணணும், நமக்கு செல்ஃப் சாட்டிஸ்ஃபைட் ஆகணும்னா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்ற அந்த கோலை மட்டும் நோக்கி பார்த்துட்டே இருங்க. உங்கள் பயணத்தை தொடர்ந்து பண்ணுங்கள். ஏதாவது டவுட்னா கமெண்ட் பண்ணுங்கள். எஸ்ஆர்பி டிஆர்பி பற்றி ஏதாவது டவுட்னா கமெண்ட் பண்ணுங்கள். டிஆர்பி எஸ்ஆர்பி ரிசல்ட்டு கண்டிப்பாக வந்துடும். வந்த பிறகு டிஆர்பி ரிசல்ட்டு கண்டிப்பாக வந்துடும். எல்லாருக்கும் ஆல் த பெஸ்ட்.